ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சட்னி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பருப்பு, தேங்காய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, டொமேட்டோ அண்ட் ஆல்சோ நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சௌச்சௌ காய வச்சு தான். ஸோ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம முழுசாக உரிச்சு வச்சுருக்க பூண்டு புளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரமாக சட்னி வேணும் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து புளி நம்ம ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் ரைஸ் கூடனா ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமான தேங்காய் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நிறைய போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பதமாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சௌச்சௌ வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம், அதான் அந்த சட்னி. ஸோ அந்த சௌச்சௌ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு காய் முழு காயை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ரா ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம இதில் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் நல்லாவே வரும். ஸோ இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்காகனா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் நமக்கு வர மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம். வச்சதுக்கப்புறம் இந்த பதத்தில் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ மிக்சியில் வந்து நீங்கள் போட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துட்டிங்கன்னா சட்னி பதத்துக்கு சூப்பரான சட்னி ரெடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ.